எப்பவுமே பெரியவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஏதாச்சும் கோயிலுக்கு போகணும்னு ரொம்ப நாளா நெனச்சுக்கிட்டே இருப்போம். தடப்பட்டுட்டே இருக்கும். அப்ப ஏன்டா இப்படி நடக்குது அப்படின்னாக்கி, அது கடவுள் எப்போ நம்மள கூப்பிடுறாங்களோ, அன்னைக்கு தான் நம்ம போ முடியும். நம்மலாம் திட்டம் போட்டு கோயில், குளங்களுக்கெல்லாம் போ முடியாது அப்படி சொல்லுவாங்க. இத மாதிரி தான் நடந்த ஒரு சம்பவம். அதாவது நாங்க இப்போ சமீபத்தில கோயிலுக்கு ஒரு மண்டகாட்டு கோயில் திருவிழா பார்த்துட்டு வந்தோம். வரம்போது வண்டியில வந்துகிட்டே இருக்கிறோம். இந்த கோயிலுடைய ஒரு தோற்றம், வசீகரம் வந்து எங்கள வா வான்னு கூப்பிட்ட மாரி இருந்துச்சு. பாதி வழி போன அப்புறம் திருப்பி அங்க ஒரு கோயில் பார்த்தேன். அந்த கோயிலுக்கு எனக்கு போணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னப்புறம், எங்க வீட்டுக்காரங்க வண்டிய திருப்பிக்கிட்டு இங்க கூட்டிட்டு வந்தாங்க. இந்த இடம் வந்து கடியப்பட்டணத்தில இருக்குது. சூப்பரான இந்த சர்ச்சு. எனக்கு அது என்னன்னே தெரியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். அப்படி மனசுக்கு ஒரு நம்ம சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு சில இடங்களுக்கு போனா திருப்பி வர்றதுக்கே மனம் இருக்காது. ரொம்ப நேரம் நம்ம அங்கேயே இருக்கணும் போல தோணும் அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. நம்ம வந்து அந்த சாமி, இந்த சாமின்னு எதுவுமே பார்க்கறது கிடையாது. எல்லா சாமியும் ஒண்ணு அப்படின்னு நினைக்கக்கூடிய மனம் பக்குவம் உள்ள ஆளாக்கும். எல்லா சாமியும் கும்பிடுவோம். எல்லா கோயிலுக்குள்ளயும் நாங்க போவோம். யாருமே இது நாள் வரை எந்த தடையுமே சொன்னதில்ல. இப்போ இல்ல சின்ன பிள்ளையில இருந்தே எனக்கு அது ஒரு பழக்கமாயிடுச்சு. எனக்கு மட்டும் இல்ல எங்க வீட்ல எங்க வீட்டுக்காரங்களும் அதே ஒரு மைண்ட் செட் உள்ளவங்க தான். எல்லாரும் ஒண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு எல்லா சைட்ல இருந்தும் ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு பார்த்துக்கங்க. இந்த கோயிலு அது எனக்கு சொல்லதுக்கு வார்த்தை இல்ல. அவ்வளோ இது. ஆனா இந்த கோயில்ல ஒரு முக்கியமான விஷயம் நான் போனப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கோயில் பின்புறம் வந்து ஒரு கிணறு இருக்கு பார்த்தீங்க. குடிக்கக்கூடிய தண்ணி தீர்ந்து போச்சு. ஓகே எங்கேயாச்சும் தண்ணி கிடைக்குமான்னு பார்க்கும்போது அந்த கிணற பார்த்தோம். அந்த தண்ணி வந்து அவ்வளவு அருமை. அதுவும் ஒரு கடற்கரை சைடுல கடற்கரையில வந்து இருக்கக்கூடிய ஒரு கிணறு. தண்ணி இவ்வளவு சுவையா இருக்குமா? அப்படின்னா அவ்வளோ ஆச்சரியம். அந்த கோயில் உள்புற தோற்றம் அவ்வளோ ரம்மியமா இருந்து உள்ளலாம் போய் கொஞ்ச நேரமா இருந்தோம் பார்த்துக்கங்க. அப்புறம் இந்த தண்ணிய பத்தி அங்க உள்ள 2 பேரு 2 அக்காமாருக வெளிய இருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, இந்த கிணறு வந்து ஃபர்ஸ்ட்டு தண்ணி இல்லாம இருந்து, அப்புறம் வந்து தண்ணி வந்து வரம்போது அவ்வளோ சுவையான தண்ணியா வந்துச்சு. கொஞ்சம் கூட உப்பே கிடையாது. இந்த கோயிலே இந்த கிணத்துல இருந்து தண்ணிய எடுத்து தான் நாங்க கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் அந்த கிணத்துக்கு இருக்க தண்ணிய எட்டி பார்க்கும்போது, அவ்வளோ அருமையா ஒரு தூசு, அழுக்குன்னு எதுவுமே இல்ல. ஏதோ நம்ம தொட்டிய கழுவி தண்ணி பிடிச்சு போட்ட மாரி அவ்வளோ பார்க்கறதுக்கு அவ்வளோ கிளியரா கடற்கரையில இப்படி ஒரு தண்ணி எங்கேயும் கிடைக்காது. இருந்துச்சு. எங்க போனாலும் இந்த மாரி ஒரு தண்ணி கிடைக்கவே செய்யாது அப்படின்னு என் பொண்ணே சொல்லி சொன்னாங்க. ஃபில்டர் தண்ணி கூட தோத்து போயிரும். அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஓகே நீங்க கண்டிப்பா இந்த கடியப்பட்டணம் போறவங்க இந்த கோயிலுக்கு போங்க. கோயில்ல உள்ள அந்த தண்ணிய குடிச்சு பாருங்க. உங்க நோய் நொடியெல்லாம் குணமாகும் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க.